பகடிவதையை ஒழிப்பது பற்றி ஆராய கல்வி அமைச்சில் இன்று முக்கியமான ஒரு கூட்டம் இடம்பெற இருப்பதாக இந்த தகவலில் கூறப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில் பகடிவதை இல்லாமல் செய்வதற்கு கடுமையான நடவடிக்கைகளை எடுப்பது தொடர்பில் ஆராய்வதற்கு கல்வி அமைச்சின் செயலர் தலைமையில் அவசர கூட்டம் ஒன்று இன்று 5ஆம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் 2:30க்கு நிகழ்நிலையில் நடைபெறவிருக்கிறது. நாட்டில் உள்ள அரசு பல்கலைக்கழகங்களில் பகடிவதையை இல்லாதொழிப்பது பற்றியும் பகடிவதைக்கு எதிராக நடைமுறையில் உள்ள சட்ட ஏற்பாடுகளை மேலும் இறுக்கமாக நடைமுறைப்படுத்துவது பற்றியும் இந்த கூட்டத்தில் கலந்துரையாடப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு தலைவர் பேராசிரியர் கபில செனவிரத்ன இவ்வாறு தெரிவிக்கிறார். அனைத்து பல்கலைக்கழகங்களில் இருந்தும் பீடாதிபதிகள், வளாக முதல்வர்கள், சட்ட நிறைவேற்று அலுவலர்கள், மாணவ ஆலோசகர்கள் மற்றும் விடுதி காப்பாளர்களுடன் துணைவேந்தர்களை கலந்து கொள்ளுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அறிவித்திருக்கிறார். இலங்கையில் உள்ள பல்கலைக்கழகங்கள் உட்பட கல்வி நிலையங்களில் இடம்பெறும் பகடிவதை மற்றும் வன்முறைகளை தடை செய்வதற்காக 1998ஆம் ஆண்டின் 20ஆம் இலக்க பகடிவதையையும் வேறு வகையான வன் செயல்களையும் தடை செய்தல் சட்டம், 2015ஆம் ஆண்டின் 4ஆம் இலக்க குற்றச்செயல்களுக்கு பலியாக்கப்பட்டோருக்கும் சாட்சிகளுக்குமான உதவி மற்றும் பாதுகாப்பு சட்டம் மற்றும் 2017ஆம் ஆண்டின் 27ஆம் இலக்க குற்றச்செயல்களுக்கு பலியாக்கப்பட்டோருக்கும் சாட்சிகளுக்குமான உதவி மற்றும் பாதுகாப்பு திருத்தச் சட்டம் ஆகிய சட்டங்கள் பாராளுமன்றத்தினால் இயற்றப்பட்டு கடுமையாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றை விட பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு 24 மணி நேர அவசர முறைப்பாட்டு பொறிமுறையையும் செயற்படுத்தி வருவதோடு கடுமையான தண்டனைகளும் வழங்கப்படுகின்றன. எனினும் அண்மையில் சபரகமுவ பல்கலைக்கழக மாணவன் ஒருவர் பகடிவதை காரணமாக ஏற்பட்ட மன அழுத்தத்தினால் சுய உயிர் மாய்ப்பு செய்திருந்தார். இந்த சம்பவத்தை அடுத்தே கல்வி அமைச்சின் செயலனால் இன்றைய கூட்டத்துக்கு அவசர அழைப்பு இவ்வாறு விடுக்கப்பட்டிருப்பதான செய்தி வெளியாகி இருக்கிறது. இதே நேரம் தினகரன் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிற ஒரு செய்தி குறித்து நாங்கள் அவதானத்தினை செலுத்தலாம். பல்கலை மாணவன் கொஸ்கட இளைஞர் மரணம் விசாரணைகள் செய்யிடம் ஒப்படைக்கப்பட்டது என்பதாக இந்த செய்தி இவ்வாறு தரப்படுகிறது. சபரகமு பல்கலைக்கழக மாணவனின் மரணம் மற்றும் கொஸ்கடவில் போலீஸ் பாதுகாப்பில் இருந்த சந்தேக நபரின் உயிரிழப்பு தொடர்பான விசாரணைகள் போலீஸ் மா அதிபரின் உத்தரவுக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றன. சபரகம பல்கலைக்கழகத்தில் பதிவான பகடிவதை சம்பவத்தில் 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் தற்கொலை செய்து கொள்ள சம்பவம் மற்றும் அம்பலாங்கொட கொஸ்கொட பிரதேசத்தில் இளைஞர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்ட பின்னர் உயிரிழந்த சம்பவங்கள் தொடர்பிலேயே இந்த விசாரணைகள் இவ்வாறு இடம்பெற இருப்பதான தகவலை தினகரன் பத்திரிகை இவ்வாறு கொண்டு வந்திருக்கிறது. இதே நேரம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு ஏற்படும் உடல் மற்றும் உள ரீதியான பாதிப்புகள் தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான நடவடிக்கைகளும் இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனவே சபரகம மாணவன் தற்கொலை மற்றும் இந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்கள் தொடர்பாக ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள 3 அடங்கிய குழு தற்போது அதற்கான விசாரணைகளை முன்னெடுத்து வருகிறது. சபரகம பல்கலைக்கழகத்தில் தொழில்நுட்ப பீடத்தில் 2ஆம் ஆண்டு கல்வி பயிலும் புசல்லாவை ஹிலகம பிரதேசத்தைச் சேர்ந்த 23 வயதைய சரித் ஜெல்சான் என்ற மாணவன் கடந்த 29ஆம் தேதியை தற்கொலை செய்து கொண்டிருந்தார். இந்த தற்கொலைக்கு பல்கலைக்கழகத்தில் இடம்பெற்றுள்ள பகடிவதையை காரணம் என அந்த பல்கலைக்கழகத்தின் மாணவர் தரப்பு ஒன்று சமணல போலீஸ் எல்லாம் முறைப்பாடு செய்திருந்தது என்பதும் அவதானிக்கத்தக்கது. இதே நேரம் கொஸ்கொட பிரதேசத்தில் 28 வயதுடைய இளைஞர் ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டதன் பின்னர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பிலான விசாரணையும் பதில் போலீஸ் மாதிபரின் உத்தரவுக்கமைய குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. கொஸ்கொட நாச்சந்தி பிரதேசத்தைச் சேர்ந்த மேற்பட 28 வயதுடைய இளைஞரை அவரது பெற்றோரின் அறிவுறுத்தலுக்கு அமையவே போலீசார் கைது செய்திருந்தார்கள். அந்த இளைஞன் கடுமையான போதைப்பொருள் பாவனை காரணமாக சுகவீனமடைந்துள்ள நிலையில் பலப்பிட்டிய அரசாங்க வைத்தியசாலை அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் கடந்த 2 நாட்களுக்கு முன்னர் உயிரிழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இதுவும் கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விவகாரமாக மாறியிருக்கிற சம்பவமாக அமைந்திருக்கிறது. இதே நேரம் இந்த சபரகமுவ பல்கலைக்கழக மாணவனுடைய தற்கொலை தொடர்பில் இந்த பகடிவதை குறித்தான சம்பவத்தோடு சந்தேக நபர்களாக 4 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அந்த பத்திரிகையில் சபரகமுவ நவக்கவது சித்தியட்ட சிசுன் ஹத்ரா காத்தரங்கோட்டை என்பதாகவே இந்த செய்தி அமைகிறது. எனவே இவர்களின் மூலமாக அடுத்த கட்ட விசாரணைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாக கொஸ்கொட போலீஸ் தரப்பு தெரிவித்திருக்கிற தகவலாகவும் இது அமைந்திருக்கிறது.